டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட இட்ஸ் ஃபேடட் பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தயாங் நயாவோட வீட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு போயிருப்பார். அதோட நான் முடிச்சிருந்தேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஜஸ்ட் ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். எப்படி நீங்கள் ஒரு புக் அண்ட் நாவலை ரீட் பண்ணுவீங்களோ அதே வைப் தான் என்னோடய வாய்ஸ் ஓவரும் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. ஸோ தயாங் நல்லா குடித்ததுனால நயா மேலேருந்து எந்திரிக்கவே முடியல. நயா 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 சாரி ஐயோ, உன் மேலே விழுந்துருக்கண்ணா, சாரி. இல்லை, உன்னால் எந்திரிக்க முடியல, இங்கே வா, பக்கத்தில் படு. இல்லை 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 தயம், எந்திரிக்க முடியல உன்னால், சீரியஸாக படு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எஞ்சி உட்காந்துட்டு தயாங்கோட ஃபேஸை கப் பண்ணிக்கிறீங்க. தயாங்க அப்படியே படுத்துட்டு இருந்த மாதிரியே நயாவை பார்க்குறாரு. என்ன தயாங்க ஆச்சு? நயா, எல்லாமே முடிஞ்சிடியே, எல்லாமே என் வாழ்க்கையே போயிடுச்சு. அப்படிலாம் நீ பேசக்கூடாது. நீ ஏன் எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பல தயம்? இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன்டா இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்க? என்ன சொல்கிறது, மனசு வலி தான். நீ அன்றைக்கி குடிச்சிட்டு வரும்போது தெரியல, இப்போ தான் தெரியுது நீ ஏன் குச்சன்னு. அவ்வளோ வலியாடி உன் மனசில். தயோங், இல்லை அவ்வளோதான், இனி அவள் வரமாட்டா, எனக்கு யாருமே இல்லை. தயோங், இங்கே பாரு, அப்படி மட்டும் நினைக்காத தயோங். இந்த எண்ட் ஆஃப் த டே நம்மளையும் லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. உனக்காக நீ இருகல்ல, எனக்காக நீ இருகல்ல. நீ எப்போவுமே இருப்படி, எப்போவுமே. அவ தான் என்னை விட்டு போயிட்டா மறந்து. தயோங், குடிக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ நீ குடிச்சிட்டு வந்திருக்க. யாரால? அவனால். எப்போ நீ பெல்லா கூட சேர்ந்தியோ, அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியோ, அப்பத்துலேருந்து உன் ஃபேஸில் சிரித்து நான் எப்போவுமே பார்த்தது கிடையாது. என்கிட்ட இருக்கும்போது நீ பியூராக சிரிப்ப, உன் வார்த்தைகளெல்லாம் உன் மனசுலேருந்து வரும். ஆனால் எப்போ நீ பெல்லா கிட்ட போனியோ, அவகிட்ட நீ நடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போவாது புரிஞ்சுக்கோ தயம், அவள் உனக்காக பொறுக்கல. அப்போ என்ன சொல்ல வர? அப்போ யார் எனக்காக பிறந்தா? யாரு? நீயா நயா? நான் கூட வந்துடுவேண்ணா சீக்கிரமா. இதெல்லாம் டெம்பரவரியாடி. பெல்லா எனக்கு என் தலையெழுத்தில் எழுதலையா? ஒருவேளை நீ தான் எழுதியிருக்கியோ? இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் மாறிடும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி மாறும்போது நான் உன் கையை பிடிச்சிட்டு இருப்பேனோ? அப்படி மட்டும் நீ என்கிட்ட வந்துட்டானா இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேணாம் எனக்கு. என்னண்ணயா பதில் பேசாமல் என்னவே பார்த்துட்டு இருக்க? நான் எது பண்ணாலும் அழகாக இருப்பேன்னு சொல்வேன். இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ உனக்கு நான் அழகாக தெரிய மாட்டேனே? அழகாக இருக்கு ரொம்ப. போக போக என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கு. நயா, அழகாக இருக்கேன்னு சொன்னேன் ரொம்ப. என்னோட ஒஸ்ட்டு உனக்கு பிடிக்கும்ல? அப்போ ஏண்டி, அப்போ ஏன் நான் அவகிட்ட போனேன்? என் மனசு ஒவ்வொரு செகண்டும் துடிக்கிற மாதிரி இருக்கு. நயா தான் அவனுக்கு, அவதான் கடைசியிலன்னு. ஆனால் இல்லை, எனக்கு பெல்லா வேணாம் நயா. தயோங், தயோங், என்ன சொல்கிற? எனக்கு அவள் வேணாண்டி, எனக்கு அவள் வேணாம். தயோங், வேணாண்டி எனக்கு. தயோங் அழக்கூடாது. இங்கே பாரு அழக்கூடாது. என்ன உனக்கு வேணாண்ணா? அவள் வேணாம். ஆமாம், அவெல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டா தயோங். உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டா. நான் மட்டும்தான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நான் மட்டும்தான். அவள் வேணாண்ணா எனக்கு. உனக்கு வேணான்னா வேணாதான். அவள் வேணாம். உனக்கு நான் இருக்க தயோங். நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணுற? வந்ததும் படுக்க வச்சு காலில் சாக்ஸ்லாம் கழட்டி என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கிற. ஆனால் அவள் எப்படி தெரியுமா? நான் பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டா. ஒரு வார்த்தை கூட
ஆஹா, அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட அவளுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா உன்னை அவள் கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டா. ஏன், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமாவா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நயா. ஒரு காலத்தில் நீ தான் எனக்கு எல்லாமே தெரியுமா. மறுபடியும் அது மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. உன்னை விட்டு போனனால தான் எனக்கு இவ்வளோ செருப்படின்னு நினைக்கிறேன். தயோங், 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 எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல தயோங். அதாண்டி, ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு குரங்கு பின்னாடி போனதுனால தான் எனக்கு இந்த நிலமைன்னு நினைக்கிறேன். நயா, தயோங், நீ தாண்டி பெஸ்ட்டு. நீ தான். இப்போ புரியுது. என்ன என்ன புரியுது தயோங்? என்ன புரிஞ்சது உனக்கு? உன்னை இங்கு பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ. தயோங், உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே. நயா, தயோங் அப்படின்னு நயாவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே டியர்ஸோட தயோங்கே பார்த்துட்ருக்கா. உன் மடியில் படுத்துக்கிட்டோமா கொஞ்ச நேரம்? வா தயோங், இதெல்லாம் நீ கேட்கணுமா? முதல் தடவை நீ என் மடியில் படுக்க. வா வா தயோங், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. பெல்லா இனிமேல் உனக்கு வேணாம். அவன் உன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் என் தயோங் தயோங் மாதிரியே இல்லை. இனி நான் உன் லைஃப்பில் வந்துட்டேன்னா பழையபடி உன்னை ஹாப்பியாக உன்னோட விங்ஸ்லாம் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன். ட்ரஸ்ட் மீ, நான் உன்னை பார்த்துப்பேன். என்னை பார்த்துப்பியாடி? என்னை கஷ்டப்படுத்த மாட்டல பெல்லா மாதிரி? என் கூட இருக்கும்போது உனக்கு யார் ஞாபகமும் வராது. அப்போ நீ கேட்க மாட்ட பெல்லா மாதிரி இருக்கேன்னு கூட. தெரியும் நயா, தெரியும். நான் பெல்லாட்ட போக மாட்டேன் எகைன். தயோங்க, அப்போ நீ என்ன சொல்ல வர? எனக்கு எனக்கு பெல்லா வேணாம். எனக்கு வேணாண்டி. என்னை நீ பார்த்துக்கிறியா? நான் பார்த்துக்கிறேன் தயோ. நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துப்பல்ல? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயோங்க அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. தயோங்க அப்படியே நயா மேலே படுக்க ட்ரை பண்ணுறாரு. தயோங், தயோங், நீ பார்த்துப்பலடி. தயோங், நான் பார்த்துப்பான். தயோங், தயோங் என்ன பண்ணுற? தயோங், எனக்கு பெல்லா வேணாம். எனக்கு நீ தான் வேணும். நீ தான் வேணும். தயோங், தயோங் என்ன பண்ணுற? தயோங், நீ பார்த்துப்பல்ல என்ன? நான் பார்த்துப்பேன் தயோங். எனக்கு எனக்கு நயா தான் என் தலையில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். நயா, தயோங் அப்படின்னு சொல்லிட்டு நயாவுக்கும் தயோங்க்கும் எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ த நெக்ஸ்ட் டே அப்படியே ஏர்லி மார்னிங் நயா பெட்டில் எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு உட்காடுறா. அம்மா, நயா என்னடி பண்ணியிருக்க? போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ, அவன் தான் வந்தானா நீயும் எதுக்கு அக்செப்ட் பண்ண? ஐயோ, இப்போ நான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு? நயா, உனக்கு என்னடி ஆச்சு? எப்பவும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பல்ல, இப்போ என்ன ஆச்சு? ஐயோ அம்மா, எப்படி எப்படி ஏமாந்த நயா? எப்படி ஏமாந்த? ஐயோ தயோங், தயோங் அப்படின்னு ஒன்ஸ் தயோங்க பார்த்ததுமே உங்கள் அழுகெல்லாம் அப்படியே காணாமல் போயிடுச்சு. அப்படியே உங்கள் பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிட்டு தயோங் தூங்குறதே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நயா அந்த பெட்ஷீட் எடுத்து அவள் லிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாஞ்சு தயோங்கே பார்த்துட்ருக்கா. தயோங்,
இல்லை, நான் ஏன் இப்போ பைத்தியக்காரி மாதிரி அழுதுட்டுருக்கேன்? நான் சந்தோஷம் தானே படணும். இதுக்கப்புறம் நீயும் நானும் பிரியவே மாட்டோம். யார் நினச்சாலும் இதுக்கப்புறம் நம்மளை பிரிக்கவே முடியாதுல்ல. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நான் லிமிட் க்ராஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுலேயும் ஒரு சந்தோஷம் எனக்கு தெரியுமா? உன்னை விட்டு யாராலையும் என்னை இதுக்கப்புறம் பிரிக்க முடியாதுல்ல. நீ முழுசாக எனக்கு சொந்தமாயிட்ட, நான் முழுசாக உனக்கு சொந்தமாயிட்டல்ல. இதை நினச்சா நான் அழுக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு தயங்க இப்படியே தூங்கிட்டே இருப்பல. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் படுத்து எந்திரிச்சதுமே உனக்கு தெரிய வரும்ல, நயாக்கும் எனக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன முடியணுமோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பேன்ல. அந்த வார்த்தைக்காக நான் காத்திருப்பேன்டா, அந்த வார்த்தைக்காக. ஆனால் எப்படி நயா நீ? இல்லை அழுகாத. எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது. அது மாதிரி தான் எதுவும். ஆமாம். ஆனால் அம்மா பெல்லா, பெல்லா தயங்க. அது ஒன்றும் இல்லை நயா, அவன் எப்போவுமே பெல்லா தானே பேசிகிட்ருப்பான். இப்போ சடனாக எப்படி அவன் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண முடியும்? அதான் பெல்லான்னு கூப்பிட்றான். தயங்க. என்னங்க பெல்லா? என்னங்க, நான் பெல்லா இல்லை, நயா. நயா. தயங்க. குட் மார்னிங் தயங்க. என்ன தயங்க, என்னாச்சு தயங்க? என்னாச்சு? என்னடி ஆச்சு? புரியல தயங்க. நம்ம 2 பேருக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்டேன். தயங்க, அது எப்படி நான் என் வாயால்? அது நயா 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 சொல்லு நயா, நான் ஏதாவது பண்ணிட்டேனா? தயங்க, எதுக்கு பதட்டப்படுறீங்க? கோச்சுக்காமல் இருங்க. இல்லை சொல்லு நயா, நான் ஏதாவது உங்ககிட்ட? நம்ம 2 பேரும் நேற்று நைட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தோம். ஐயோ, போச்சு எல்லாம் போச்சு. எப்படி தயங்க அப்படின்னு தயங்க கோவப்பட்டதுமே நயாவுக்கு ஒரு மாதிரி பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து அவளை நல்லா மூடிக்கிறா, நல்லா கவர் பண்ணிவிட்டு பயத்தோடையே தயங்க பார்த்துட்ருக்கா. அவள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் மட்டும்தான். தயங்க என்ன ஆச்சு தயங்க? நைட்டு ஃபுல்லாக ஹாப்பியாக? நயா, உனக்கு அறிவு இல்லையாடி? உனக்கு அறிவு இல்லையா? தயங்க, இப்போ என்ன ஆச்சு தயங்க? உட்காந்து பேசு ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு தான் பயமாக இருக்கு இப்போது. உனக்கு ஏன் இருக்கும்? எனக்கு தான் இருக்கு. என்ன காரியம் நான் பண்ணியிருக்கேன்? நான் என்னடி பண்ணியிருக்கேன்? நயா யோசிச்சு சொல்லு. நான் உன்னை தொட்டிருக்க மாட்டேன்டி. அப்போ என்ன சொல்ல வர தயம்? நான் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் நான் தொட்டிருக்கவே மாட்டேன். நான் தொட்டிருக்க மாட்டேன்டி. நீ சொல்ல வரதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. என்ன விட்டுற மாட்டேன்ல ப்ளீஸ். நயா அங்கேயே உட்காரு நயா, என்கிட்ட வராத. எனக்கு பயமாக இருக்குது. ட்ரெஸ் போடு ஃபஸ்ட்டு தயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா நயா அப்படியே பெட்ஷீட்டே பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாரு நயா, நான் தான் ஏதோ குடிச்சிருந்தேன்ல நேற்று, குடிச்சிருந்தேன்ல. தயங்க இங்கே பாரு தயங்க, என்னை பயம் கொடுத்தாது தயங்க. எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டு போயிடுவேன்னு. தயங்க கெஞ்சி கேட்குற தயங்க,
இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி தயம் தயம் இங்கே பாரு தயம், என்னை விட்டு போயிடாது தயம். நயா, நீ என் கையை விடு நயா, என் கையை விடு. தயம் தயங்க அப்படிலாம் சொல்லிடாது தயங்க, என்னை விட்டுட்டு போயிடாது. நேற்று நமக்குள்ள என்ன நடந்தது அதை ஞாபகப்படுத்தாத, என்னை விட்டுரு. தயங்க என்ன தயங்க இப்படிலாம் பேசுகிற? நேற்று நைட்டு எப்படிலாம் பேசினேன் என்கிட்ட? நான் வேணும்னு சொன்ன தயம், அது நம்பி தான் தயங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் பயமாக இருக்கு. தயங்க இவ்வளோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இப்படி விட்டுட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. எங்க பாரு, இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு தெரியாது. இப்போ நடந்துருச்சு, என்னை விட்டுட்டு போகாத. என்னை ஃபுல்லாக நேற்று தயங்க என்னை விட்டுட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத தயங்க. இங்கே பாரு நயா, நான் சொல்கிறது கேளு. நீ சொல்ல வர்றது என் கூட இருப்பேன்னு அப்படின்னு மட்டும் சொல்ல வரதா இருந்தா சொல்லு. மிச்ச வச்சு சொல்லிக்க தாங்கிக்கிறதுக்கு கேட்குறதுக்கும் என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? எனக்கு இங்கே பாருங்க, என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? நேற்று நைட்டு என்னென்னமோ பேசி ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க. எங்கே பாருங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, கெஞ்சி கேட்குறேன். ஒரு பொண்ணை இந்த நிலைமையில விட்டுட்டு போக யாருக்கு தோணாது? ஓ தயங், நான் நம்புகிறேன் உங்களை. என்னை விட்டுட்டு போக மாட்டேங்க, ப்ளீஸ் 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 தயங். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது ப்ளீஸ். நயா, நான் ஏதோ நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன். நான் வேற ஒருத்தைய லவ் பண்ணுறேன்னு தெரியும்ல, ஏன் என்னை விட்ட? அப்போ அவ்வளோதான். நயாவுக்கு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகுது. ஃபார் த செகண்ட் டைம் நயாவோட ஹார்ட்டை பிரேக் பண்ணுறாரு. நயா அப்படியே டியர்ஸ்லாம் அப்படியே ஃப்ரோசன் ஆகிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ஃபர்தராக என்ன பேசணுன்னு கூட வரமாட்டேங்குது. தயாங், அதான் நயா, நான் தான் குடிச்சிட்டு வந்தேன், பேசினேன், ஓகே. அதை தாண்டி அது நடந்திருக்காது. நீ அந்த இடத்துல தடுத்திருந்தா என்ன? நான் வரேன்னு தெரிஞ்சதும் இதான் சான்ஸுன்னு தெரிஞ்சு அலோவ் பண்ணிட்டியா? இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு நினச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கியா? சொல்லுனையா, ஏன் அமைதியாக இருக்க? உன் மேலே தப்பு இருக்கா? அது அமைதியாக இருக்கியா? எனக்கு இப்போ என்ன சொல்லணுன்னே தெரியல. என் பெல்லாக்கு நான் துரோகம் பண்ணுறேன். நான் ஏன் நேற்று குடிச்சிட்டு உன்கிட்ட வரணும்? இப்போ நான் என்ன பண்ணுறது? என் முதல் கிஸ்ஸு உன் கூட தான், இப்போ இதுவும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? பேசு, ஏதாவது பேசு. இங்கே பாரு நயா, இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணணுன்னு மட்டும் நினைக்காத. என்ன சொன்ன? இப்போ என்ன சொன்ன? இங்கே பாரு நயா, நேற்று நான் ஒரு ஸ்டேட்லேயே இல்லை. இப்போ பாரு, என் வார்த்தை கூட தடுமாறுது. ஏன்னா நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் நீ எனக்கு பெரிய துரோகமே பண்ணிட்டடி. என்ன போதும் தயம், நான் உங்ககிட்ட நெருங்கி வரேன்னு தெரியுதுல்ல, என்னை தள்ளி விட்டுருக்கலாம்ல. எதுக்கு அலோவ் பண்ண சொல்லு. தயம், பயமா இருக்கு தயம், என் வாழ்க்கையே போச்சு. இப்போ சொல்லு, நேற்று என் கூட ஏன்டி இப்படி பண்ண? நான் நல்லா தானடி இருந்தேன். என்னை இப்போ இதில் வந்து சிக்க வச்சிட்ட. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? என்னை விட்டு போயிரு. அதை மட்டும் சொல்லாத. நான் இது என் மேலே தப்பு இல்லை, இது ஏன் தப்பே இல்லை. நீ என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது. எப்படி தயம்,
நீ சொன்னே தயம், என்னை நீ பார்த்துக்கோ, எனக்கு அவ வேணாம் அப்படி இப்படின்னு என் மடியில் படுத்த. நம்ம 2 பேரும் கூட அப்படி நடக்கும்போது கூட உன்னை விட்டு போயிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு தானே நீ என்ன தொட்ட. அதனால தான் ஃபர்தராக நானுமே உன்னை லவ் பண்ணுறேன். ஸோ 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 என்னை விட்டுருவியா? என்னை விட்டுருவியா? ஓ, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இப்போ நான் பெல்லாக்கு என்ன சொல்கிறது? அவகிட்ட நான் எப்படி மூஞ்சில முழிப்பேன்? தயம், இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் உனக்கு அவதான் யோசனைக்கு வரால? பின்ன இது 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 ஆக்சிடென்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். இது ஆக்சிடென்ட் தான். தயம், எப்படி தயம் இது நீ ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லுவேன்? யோசிச்சு பாரு, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேற்று உயிர் இருந்ததுடா. ஆனால் இன்னைக்கு இதோட 2வது தடவை இல்லை நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்துறது. எத்தனை டைம் இப்படி இருப்ப? நானே உன்னை வெறுத்துருவேன் போல தயம். ஆனால் என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ, என்னை விட்டு போயிடாத. எந்த மனநிலையில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? உடம்பளவுலையும் நீ என்ன அதெல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ வலிச்சது. அதெல்லாம் தாண்டி இப்போ வார்த்தைகளாலேயும் என்ன மனசளவில் ஹர்ட் பண்ணுறேன். தயம், எனக்கு ரொம்ப வலிக்குது. கம்ஃபர்ட்டாக என் கூட இருப்பீங்களா? இது மாதிரி வார்த்தைலாம் எதுக்கு காலையிலேயே? அவ்வளோதான். இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருந்தாங்களோ அப்படி நடந்து முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் யாருனாலையும் நம்மளை பிரிக்க முடியாது. நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. என்னண்ணா எமோஷ்னலாக மிரட்டுறியா? நான் எப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியலல்ல? நான் தான் முட்டாள் மாதிரி இருக்கேன். சீரியஸ்லி, ஃபஸ்ட்டு என் மனசை தொலைச்சேன். இப்போது என் உடம்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அனாதையாக நிற்கிறல்ல. 1% ஹோப் இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் பிரேக் தட் டூ. எங்கே பாரு, நேற்று நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. பெல்லாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத. நயா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு உங்களோட மடி மேலே கை வச்சு கெஞ்சுற மாதிரி உட்கார்றாரு. நீங்கள் ப்ரோக்கனாக அப்படியே அவரவே பார்த்துட்ருக்கீங்க. நயா இங்கே பாரு நயா, சரி ஓகே, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. நோ நோ தயாங், நோ, அடுத்த வேர்டுக்கு போகாதீங்க, அடுத்த வேர்டுக்கு போகாத ப்ளீஸ். இங்கே பாரு, ஏதோ தெரியாமல் மேலேயோ தப்பு இருக்குது. இது அப்படியே மறைச்சிடலாம். இங்கே பாரு, அழுகுறனால நோ யூஸ். நான் சொல்கிறது கேளு. பெல்லா கிட்ட சொல்லிடாத நயா ப்ளீஸ். அவள் எல்லாம் என்னால் இருக்க முடியாது. இங்கே பாரு, எனக்கு அவள் தான் எல்லாமே, அது உனக்கே தெரியும்ல. ப்ளீஸ் அவகிட்ட சொல்லாத. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் செத்துருவேன். அவ்வளோதான். அவகிட்ட மட்டும் நீ சொன்னேன்னு வச்சுக்கோ. நான் தெரியாமல், சரி விடு, நான் தெரியாமல் உன் வீட்டுக்கு வந்துட்டேன். தெரியாமல் உன்கிட்ட ஏதோ பேசிட்டேன். ரொம்ப குடிச்சிட்டேன் நேற்று. அவளுக்கும் எனக்கும் சண்டை, அதுவும் உன்னால தான். இப்போ எதுவும் உன்னால தான். ஆமாம், எல்லாமே என்னால் தான். நயா எங்கே பாரு நயா, ப்ளீஸ் சொல்ல மாட்டல. நீ பெல்லா கிட்டே சொல்ல மாட்டலடி. அவள் எனக்கு வேணும். அவள் இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியாது. நீ எப்படி என்ன நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன்னு சொல்கிற? என்னோட லவ்வை உன் லவ் கூட கம்பேர் பண்ணாத. உனக்கு என் லவ்வை பற்றி 1% கூட தெரியாது தயாங். சரி, ஆனால் என்னால் பெல்லா இல்லாமல் இருக்க முடியாது. இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ. அவகிட்ட எதுவும் சொல்லிடாத. நான் செத்துருவேன்டி நீ அவகிட்ட மட்டும் இதை பற்றி சொன்னா.
அப்போ என்னோட நிலைமை? நான் நயா உன் லைஃப்பில் வந்து ஒரு பர்சனோட அந்த அந்த என்ன ஆகுறது தயோங்? நல்லா மாட்டி விட்டுட்டல. நல்லா மாட்டிக்கிட்டேன் நான். இங்கே பாரு, இதில் உன் மேலே தான் ஃபுல் தப்பும் இருக்குது. நான் ஒரு ஸ்டேட்டில் இல்லை. நீ குடிச்சிருந்தியா? குடிக்கலல்ல. தெளிவாக தானடி இருந்த. தள்ளி விட்டு நாலு அப்போ இருக்கலாம்ல தயோங். நீ எனக்கு ஃப்ரெண்ட். எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை தயோங். நான் தான் பெல்லாவை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதில்ல. எதுக்கு என்ன அலோவ் பண்ண? என் தப்பு தான், என்னோட தப்பு தான் தயோங். இப்போ ஃபீல் பண்ணு. நேற்று தயோங். பாரு, கடைசியாக கேட்குறேன், பெல்லா கிட்ட சொல்ல மாட்டேல? சொல்ல மாட்டேலடி? சொல்ல மாட்டேன். நயா சொல்ல மாட்டேன் தயோங். நீ தைரியமாக இரு. கூட நான் சொல்ல மாட்டேன். நயா உண்மையாக தான் பேசுறியா? நீ சொல்ல மாட்டியா கிட்ட? இதை பற்றி சொல்ல மாட்டேல? உன்னை நம்பலாம்ல? என்ன என் காதில் நம்பு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் தயோங். எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ பாரு, பெல்லா அவன் கூட எப்பவும் போல தான் இருப்பா. சின்ன சேஞ்ச் அவகிட்ட தெரிஞ்சாலும் நீ என்ன கொன்ற என்ன? ஐயோ, இப்போவே பாதி கொண்டுட்டல. இனி என்ன பண்ணுவ? என்னோட மூஞ்சியில் முழிக்காத. நயா நயா ரொம்ப தேங்க்ஸ் நயா. ஆனால் எனக்கு பயமாகவே இருக்குது. நீ எங்கே ஏதாவது, நீ வேறு ரொம்ப எமோஷ்னல் டைப், ஏதாவது ஞாபகம் வந்து. நான் தான் சொல்லிட்டேன்ல, இங்கே நடந்ததை பற்றி யார்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டேன் தயோங். நீ தைரியமா இரு நயா. நயா நயா அது வந்து சாரி சொல்ல போறியா? சொல்லிட்டு போ. அதுக்கும் சேர்த்து அழுகிறேன் நயா. நயா அது எங்கிருந்து போ தயோங். உன் மூஞ்சியை கூட நான் பார்க்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன். எங்கிருந்து போ நயா. இங்கேருந்து போ, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டே அவனை போன்னு சொல்கிறீங்க. இங்கேருந்து போன்னு சொல்கிறல்ல நயா. நயா நேற்று ஏதோ நீ ஏதோ சொல்லிட்டல்ல, என் மேலே தான் மிஸ்டேக்னு, என் மேலே தான் தப்பு, நான் ரெக்ரெட் பண்ணணும். நீ இருந்தா உனக்கு அதெல்லாம் புரியாது. அது போ ப்ளீஸ். அப்போ தயாங்க அப்படியே உங்களை பார்க்காம ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக வெளியில் எழுந்திரிச்சு போகிறாரு. ஸோ தயாங் அங்கேருந்து போனதுமே நயா அங்கேயே உட்காந்துருக்கா. அவனால் எந்திரிக்க கூட முடியல. உடம்பளவுலேயும் மனசளவுலேயும் ரொம்ப வலிக்குது. எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கா. இப்படியே 1 டே பாஸ் ஆகுது. நயா, நேற்றுலேருந்து நாங்களும் பார்க்குறோம். என்ன நீ எங்ககிட்ட வந்து பேசவே மாட்டுற? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நயா, என்ன நயா பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. என்ன கழுத்துலலாம் சவப்பு சவப்பா? அம்மா நீங்கள் போயிட்டீங்கல்ல, அது எனக்கு அலர்ஜிக்காக ஒரு வெஜிடபிள் இருக்கும்ல. என்னது? அந்த அந்த பொட்டேட்டோ சாப்பிட்டியா? அறிவே இல்லையா உனக்கு? நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கிறது அதெல்லாம் சாப்பிடாத, ரேஷஸ் வரும்னு. ஆனால் இதை பார்த்தா ரேஷஸ் மாதிரி. அம்மா எனக்கு போகணுமா, உள்ள டயர்டாக இருக்குது, நான் போகிறேன். ஆண்டி ஆண்டி அவளை விடாதீங்க, பிடிங்க பிடிங்க. ஆஷி வாமா வா. ஆஷின்னு கூப்பிட்டு நீங்கள் ஆஷி ப்ரோன்னு கூப்பிட்ருக்கணும். என்ன அது வாமா போமான்னு? நல்லாவே இல்லை ஆண்டி. ஆஷி ப்ரோ எப்படி இருக்குது? இனிமேல் அப்படி மெயின்டைன் பண்ணுங்கள். எங்கே சொல்லுங்கள். ஆஷி ப்ரோ
யா தட்ஸ் அது மாதிரி தான் இருக்கணும், புரியுதா? ஏனாயா என்ன நீ பாட்டுக்கு இவ்வளோ ஃபிகராக காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு வராமல் உள்ள போறியே, என்ன கேர்ள் ப்ராப்ளம் உனக்கு? இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்றைக்கி வரமாட்டேன். ஓ, இதுதான் நீ கட்டடிக்கிற லாஜிக்கா? அப்படியே கிளம்பி ரெடியாகி வெளியில் வர்றது. யாராவது ஒருத்தா சொன்னால் போதும், எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே போக வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பாடினையா? ஒழுங்காக காலேஜுக்கு கிளம்பி வா, நீ இல்லாமல் எனக்கு போர் அடிக்குது. ஆஷி, ஒரு தடவை சொன்னால் புரியாதா? என்னால் வர முடியாது, நான் வரல. ஏன் 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 வர முடியாது? உங்கள் அப்பா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறாரு, உனக்காக ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம். கண்ட கண்ட கேடு கெட்ட பயபுள்ளைகளுக்காகலாம் நீ வராமல் இருக்கிறது நியாயமே கிடையாது. ஆண்டி, அடித்து வளர்த்த தெரியாதா இவளெல்லாம்? எங்கே ஆஷி, இப்போல்லாம் எங்கள் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. பழைய நயாவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நானுமே ஆண்டி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு முயல் மாதிரி துள்ளி குதிச்சுட்டு, இப்படிலாம் என்னால் அவளை பார்க்கவே முடியல. நயா, நீயே சொல்லு, எப்போ எந்த டேட்டில் பழைய மாதிரி மாறுவேன்? நான் நினச்சாலும் மாற மாட்டேன். என் தலையெழுத்தில் அவ்வளோ ஏஜ் வரையும் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு போட்டிருக்கு போல். இதுக்கப்புறம்லாம் சான்ஸ் இல்லை ஆஷி, எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் நான் செத்து போன மாதிரி பதில் சொல்லிட்டு காலேஜுக்கு வாடி வா. ஆஷி வானா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறா. பட் உங்களுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, பார்க்கவே செம்ம டயர்டாக இருக்கீங்க. ஸோ ஆஷி பைக் தான் வச்சுருக்கா. பைக்கில் ஏறு. இவ ஒருத்தி பைக்கில் தான் போகணுமா? கார் புக் பண்ணலாம்ல. ஏறு. நீ பொண்ணு மாதிரியா இருக்க. அப்பாடா, பொண்ணு மாதிரி இல்லைல்ல, சந்தோஷம். ஏறு ஏறு. சரி, எதுக்கு ஏறுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுற? ஒன்றும் இல்லை ஆஷி. இன்னைக்கு என்ன, நீ நடக்கிறது சரியில்லை. கழுத்தில் என்ன ஏதோ மார்க் மாதிரி. என்னடி இது? அது வந்து நயா, நான் என்ன பண்ணேன்? அது வந்து கண்டுபிடிச்சிட்டேன். தயாங்கோட ஞாபகம் வந்துச்சு, அதனால் மார்க் எடுத்து நீயே ட்ராப் பண்ணிட்டியா? மார்க் விழுகிற மாதிரி வெக்கமா இல்லை? அது ஓவராக டெலியூஷன் லைஃப்பில் வாழாது என்ன அவன் பெல்லாக்கு. நீ எனக்கு உன்னை செருப்பால் அடிப்பேன். சரி, நீ ஃப்ரெண்டு தான், ஏறு. அது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாளே. சரி போட்டா, கொஞ்சம் மெதுவாக போ. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நான் எப்படி ஸ்லோவாக போவேன், ஃபாஸ்ட்டாக தான் போவேன், ஜாலியாக இருக்கும். உனக்கு வேறு மனசு கவலையாக இருக்குது. இல்லை, நீ மெதுவாக போ ப்ளீஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ ஒவ்வொரு டைமும் ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும் போதும் உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. அஷி நயா என்னாச்சு? மெதுவாக போ, ஸ்பீட் பிரேக்கர் ஏன் இப்படி போடுற? சரி. என்னாச்சு இவளுக்கு? என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கா. உடம்பு ஃபுல்லாக எங்கெங்கேயோ, எதுவும் சரியில்லையே. என்கிட்டே மறைக்கிறல்ல, பார்த்துக்கிறேன் நான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்கள காலேஜுக்கு வந்து ட்ராப் பண்ணுறா. தேங்க்ஸ் தூக்கி குப்பையில் போடு என்ன. ஆனால் நயா, ஸ்கூல் டேஸில் நீ அந்த பொறுக்கி ஜாக்சனை லவ் பண்ணுறது என்கிட்ட மறைச்சி தான் நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். இப்போ மறுபடியும் அதையாவது மறைக்கணும்னு ட்ரை பண்ணாத. திரும்பி அக்கேன் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். அஷி அப்படிலாம் நீ ஒன்றும் பேசாத, வா. ஐயோ, இவ்வளோ வேறு சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலை குனிஞ்சபடியே உள்ளே நடந்து வந்துட்டுருக்கீங்க. தயங்க பார்த்துடவே கூடாதுன்னு. ஸோ ஓரத்தில் பெல்லாவும் ஒரு பையனும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பெல்லா அப்படி சிரித்து பேசிகிட்ருக்கா. நயா அங்கே பாரேன். பெல்லா அவ எக்ஸ் கூட நின்று பேசிகிட்ருக்கா. நான் தான் சொன்னேன்ல, கர்மான்னு ஒன்று இருக்குது பாரு. தயாங் சீரழிய போகிறான் இதெல்லாம் பார்த்து. என்ன ஆஷி இது? அவன் உடஞ்சி போயிடுவான். அங்கே பாரு,
கையெல்லாம் பிடிச்சி இப்படியா பேசுவாங்க? சீ, இவளுக்காகவா அவன் உயிரை கொடுக்குற வரையும் தயாராக இருக்கான்? கிரிஞ்சு பையன். ஆஷி ஆஷி, எனக்கு அவனை நினச்சா உடனே உனக்கு வலிக்குமே. ஆஷி, நீ ஜங்குக் அண்ணாவை எங்கேயாவது பார்த்தியா? 1 வீக்காக நானும் அதே ஃபீலிங்கில் தான் இருக்கேன் அண்ணாயா. 1 வீக்காக என் சைட்டை காணோம். ஆஷி, உனக்கே தெரியும் பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்னு. ஆனால் அந்த பையனை ஜேகேவை பார்த்தா மட்டும் நான் பொண்ணாக மாறிடுறேன்டி. அப்படியே பேசி கரெக்ட் பண்ணி விட. எங்கே பாரு, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது, அப்படி தானே? போடி. ஃபஸ்ட் அந்த பெல்லாவை பிடிச்சி எதுக்கு துரோகம் பண்ணுற ஐட்டமேன்னு கூப்பிட்டு கேட்கலாம். அவளை கூப்பிடு. ஏ ஆஷி, நீ பேசினா கண்டபடி பேசிடுவ. இரு, நானே போகிறேன். ஏனையா, உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டானா சப்புன்னு விட்டுருவேன். இல்லை நீ போ, கிளாஸ்க்கு போ. இல்லை நான் இங்கே தான் நிற்பேன், இங்கே தான் நின்றுட்டுருப்பேன். அவன் என்ன பேசுகிறான்னு நான் பார்க்குறேன். இரு, போ நீ போ, ஏதாவது பேசட்டும் போ. உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. பெல்லா, நயா, வா. என்ன, யாழை என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியோ? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. தயாங் உன்னை தான் ட்ரூவாக லவ் பண்ணுறாரு. ஓ மை பேட்னஸ். நயா, இதெல்லாம் நான் நிறையா இடத்துல கேட்டுட்டேன். அவன் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதெல்லாம். அதாவது புதுசாக நான் கேட்காததா அதாவது சொல்கிறியா? லைக் நானும் தயங்கும் ரொம்ப நாளாக அஃபேரில் தான் இருந்தோம் அப்படின்னு. பிகாஸ் நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க 2 பேரோட மவுத்தில் இருந்தோம். ஐ காட் இட். பெல்லா, என்ன பேசுகிற நீ? சரி விடு, அதெல்லாம் நான் பேச விரும்பலை. பட் இப்போ நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? பேசிகிட்ருக்க? தயாவுக்கு இது தெரியுமா நீ இந்த அண்ணா கூட நின்று பேசுகிறது? எனக்கு அன்றைக்கி தெரிஞ்சுதா நீயும் தயங்க காரில் உட்காந்து பேசினது, கட்டி பிடிச்சதெல்லாம்? எனக்கு தெரியாதுல்ல, அது மாதிரி தான். பெல்லா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி ரூடாக பேசாத. இட்ஸ் ஹர்ட்ஸ். ஓ, உனக்கு ஹர்ட்லாம் ஆகுமா? நான் கூட நீ நடிக்கிறியோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பாரு, நான் ஒன்று தான் சொல்வேன். தயம் உனக்காச்சும் ட்ரூவாக இருக்கான், நீ அதை வேஸ்ட் பண்ணிடாத. உண்மையாக இருக்கிற வழியை பாரு. ஹே, அப்போ என்ன சொல்ல வர? நான் என்னமோ இந்த பையன் கூட அஃபேரில் இருக்க மாதிரி பேசுகிறேன். உன்னை மாதிரி நான் கிடையாது, சரியா? நான் ஜஸ்ட் கேஷுவலாக தான் பேசினேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ தப்பா. என்ன பண்ண போகிற? தயாங்கிட்ட சொல்ல போறியா? எக்ஸ்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஹே, நீ யார் என்னை கேள்வி கேட்குறதுக்கு? சொல்லு. தயாங்க எதுவும் சொல்ல மாட்டான். நான் இதை தயாங்கிட்ட போய் சொல்வேன் பெல்லா. அவன் உன் கையை பிடிச்சி தானே பேசிகிட்டு இருந்தான். கையை பிடிச்சி பேசுகிறதெல்லாம் எவ்வளோ ப்ரீஷியஸ் தெரியுமா? ஹே, எவ்வளோ ட்ரமாட்டிக்காக இருக்க நீ. கேர்ள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கவிதை அந்த புக்லேருந்து வெளியில் வா, ஓகேவா? ஜஸ்ட் கேஷுவலாக பேசினதெல்லாம் என்ன அவன்கிட்ட போய் சொல்ல போறியா? போய் சொல்லு. அவன் உன்னை கட்டி பிடிச்சதெல்லாம் அதெல்லாம் விட இது எவ்வளவோ மேல் தான். என்னமோ, ஆனால் அவன் ஹார்ட்டை நீ பிரேக் பண்ணாது, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஏ போடி, பெருசாக வந்துட்டா அப்படின்னு அவன் உங்களை அப்படியே தள்ளி விடுறா. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுட்டே, நயாங்கிட்ட சொல்லிடு. ஆமாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஸோ இதை பார்த்துட்டு பெல்லாவும் உங்கள் பின்னாடியே வரா. அவன் சொன்னான், என்ன ரியாக்ட் பண்ணுறான் அவன்? ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டா தயாங் அப்படின்னு பெல்லாவும் ஓடி வரா. ஸோ ஃபைனலாக தயாங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தயாங், நயா, என்ன இவ பின்னாடி பெல்லா வரா? ஒருவேளை சொல்லிட்டாலோ? ஐயோ, வாயில் பச்சை வார்த்தை வருது. இந்த நயாவை நம்பவே கூடாது, சொல்லிட்டாளா அப்படின்னு செம்மையாக முறைச்சிட்ருக்கான் தயாங் நயாவை பார்த்து. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.